அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் காணவிருப்பது, ஒருவருக்கு லக்னம் சந்தியில் அமைந்தால் அதை எந்த வகையில் ஆய்வு செய்து லக்னம் சரியா இல்லை அந்த லக்னம் தவறா என்று உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற விதிகளை ஒரு உதாரண ஜாதக கட்டம் மூலம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். கடந்த வாரம் ஒரு அன்பர் பொள்ளாச்சியில் இருந்து என்னிடம் ஜாதகம் பார்க்க வாட்ஸ்அப் வழியாக என்னை தொடர்பு கொண்டு தன்னுடைய ஜாதகத்தை பகிர்ந்தார். அவருடைய ஜாதகத்தில் லக்னம் 27 டிகிரியில், அதாவது சந்தியில் இருந்தது. அது அவருக்கு சரியான லக்னம் தானா என்று உறுதி செய்ய நான் சில விதிகளை பயன்படுத்தி நடந்து முடிந்த தசாபுத்திகளில் நடந்த சம்பவங்களை ஆய்வு செய்து இதுதானா என்று கேட்டேன். அவரும் ஆமாம், சரிதான், நீங்கள் கூறியது போல்தான் என் சிறுவயதில் என் தந்தைக்கும் தாய்க்கும் அந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நடந்தது என்று அதை உறுதி செய்தார். சரி, முதலாவதாக அவருடைய ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் நிலையை பற்றி பார்ப்போம். ஜாதகம் திரையில் வருகிறது. அவர் பிறந்த தேதி 16/5/1995 5:50 AM என்கிற அளவில் பொள்ளாச்சியில் பிறந்தவர். அவர் பிறந்தது மேச லக்னம், விருச்சக ராசி, கேட்டை நட்சத்திரம், 1ஆம் பாதம். மேசத்தில் லக்னத்தில் 2/7 தன கலத்திராதிபதியான சுக்கிரனும் கேதுவும், 2 ரிஷபத்தில் பஞ்சமாதிபதி சூரியனும் 3/6 திருதிய சத்ரு ரோக ருணாதிபதியான புதனும் அமர்வு, 5 சிம்மத்தில் லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் தனித்து அமர்வு, 7 துலாத்தில் ராகு, 8 விருச்சகத்தில் 4 சந்திரன் நீச நிலையில், அதனுடன் பாக்கிய விரையாதிபதியான குருவும் இணைவு, 11 கும்பத்தில் பாதக லாபத்தில் ஆட்சி பெற்ற சனி தனித்து அமர்வு. இந்த ஜாதகர் புதன் மகாதசை 16 வருடம் இருப்பு இருக்கையில் ஜனனமாகியுள்ளார். அதன் பின் கேது முடிந்து தற்பொழுது சுக்கிர மகாதசை நடைமுறையில் உள்ளது. இவருக்கு நடந்து முடிந்த புதன் திசையை ஆய்வு செய்து பார்த்த பொழுது அந்த புதன் திசையானது கடுமையான அவயோக தசையாகவே செயல்பட்டிருந்தது. 6 புதன் 2 அமர்ந்த காரணத்தால் தான் இந்த ஜாதகருக்கு அந்த அவயோக தசையாக அந்த புதன் தசை செயல்பட்டதா என்றால் நிச்சயமாக அப்படி அல்ல. எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் பிறப்பில் 6 தசை இருப்பில் பிறக்குமாயின் அது தந்தைக்கு தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் போன்ற பலன்களை அந்த கிரகமே தர கடமைப்பட்டது. ஆனால் அதற்கு அந்த 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகத்திற்கு துணையான கிரகங்கள் நல்ல நிலையில் அமர்ந்தால் மட்டுமே அது சாத்தியம். இந்த ஜாதகத்தில் ஏன் அப்படி இல்லாமல் கெடுபலனை செய்தது, என்ன கெடுபலனை செய்தது என்று விரிவாக பார்ப்போம். அந்த புதன் தசையானது ஜாதகரின் தந்தை மற்றும் தாயாருக்கு ஒரு போராத காலமாகவே இருந்திருக்கிறது. தந்தை ஒரு மில்லில் ஒரு நல்ல வேலையில் நல்ல பணியில்தான் பணிபுரிந்து வந்திருக்கிறார். ஆனால் அந்த வேலையிலிருந்து அவர் வலுக்கட்டாயமாக பணி நீக்கம் செய்யப்பட்டு தினக்கூலிக்கு வேலைக்கு செல்லும் நிலைக்கு ஆளானார். தாய் தந்தையரின் ஒற்றுமையும் சீர்குலைந்து இருவருக்குள்ளும் அடிக்கடி வம்பு வழக்குகள் ஏற்பட்ட வண்ணம் இந்த புதன் திசை முழுவதும் உருண்டோடின. இதில் பொருளாதார கஷ்டம், கடன் மற்றும் நிலையில்லாத வேலை, தொழில் அமைப்பு போன்ற பலன்களையே இந்த புதன் திசையானது ஜாதகரின் தந்தைக்கு பலனாக கொடுத்தது. அதற்கு ஜோதிட ரீதியான காரணத்தை பார்ப்போம். முதலாவதாக, இந்த ஜாதகத்தில் 4 சந்திரனும் 9 குருவும் 8 மறைந்தது ஒரு குற்றம். மேலும் அந்த புதன் தசையானது தந்தைக்கு, அதாவது
9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு 2ஆம் இடமாக, அதாவது தந்தைக்கு தனஸ்தானமான மகரத்திற்கு புதன் ஒரு நல்ல ஆதிபத்தியமும் ஒரு தீய ஆதிபத்தியமும் வாய்த்தவர். அதாவது மகரத்திற்கு மிதுனம் 6ஆகவும் கன்னி 9ஆகவும் 6, 9 என்கிற இரு ஆதிபத்தியம் வாய்த்து அந்த புதன் சூரியனோடு, அதாவது லக்னத்திற்கு பஞ்சமாதிபதியோடு இணைந்து அது தந்தை ஸ்தானமான தனுசு மனைக்கு தனஸ்தானமான மகரத்திற்கு 8க்குடைய குற்றவியல் ஸ்தானாதிபதியாக அந்த சூரியன் புதனுடன் சேரும் பொழுது தந்தையின் தனஸ்தானத்திற்கு சூரியனும் புதனும் 6, 8 என்கிற குற்றவியல் கிரகங்களாக அமைந்திருந்தும் அந்த தசாநாதன் புதன் ரிஷபத்தில் அமர்ந்து சந்திரனின் சாரம், அதாவது தந்தையின் தனஸ்தானமான மகரத்திற்கு சந்திரனே 7க்குடைய மாரகாதிபத்தியம் வாய்த்த அந்த சந்திரனின் சாரத்தில் அந்த புதன் அமர்ந்து அந்த சந்திரனை மகரத்திற்கு மற்றொரு மாரகாதிபதியான கும்பமனைக்கு அதிபதியான சனி தன்னுடைய 10ஆம் பார்வையால் சந்திரனை பார்வை செய்வது தந்தையின் தனஸ்தானத்திற்கு 6, 8, 12, அதாவது புதன் சூரியன் குரு பிளஸ் தனஸ்தானத்தின் மாரகாதிபதிகளான சந்திரனின் சாரமும் மற்றும் மறுமாரகாதிபதியான சனி அந்த சந்திரனை 10ஆம் பார்வையாக தொடர்பு கொண்டதன் காரணம் 6, 8, 12 பிளஸ் இரு மாரக தொடர்பையும் அந்த புதன் சாரம் வழியாகவும் நேரடி தொடர்பு மூலமும் தொடர்பு கொண்டதன் காரணம் அந்த புதன் தசையானது தந்தைக்கு பொருளாதார கஷ்டம், வேலை இழப்பு, குடும்ப நிம்மதி சீர்குலைந்து அதனால் துன்பம் ஏற்படுவது போன்ற பலன்களை ஏற்படுத்தியது. இங்கு ஜாதகத்தை பார்த்தவுடன் புதன் குருவின் பார்வையிலும் நல்ல ஒளிநிலையில் உள்ள சந்திரனும் புதனை தொடர்பு கொண்ட காரணம் தசை ஆஹா ஓஹோ என்று இருந்திருக்குமே என்று கணிப்பு போட்டால் தவறாகிவிடும். இவருடைய லக்னம் 27 டிகிரியில் இருந்த காரணம் கடந்த தசாபுத்திகளை ஆய்வு செய்து நான் உறுதிப்படுத்திய பலனும் இதுதான். தந்தைக்கு பொருளாதார கஷ்டம் கொடுத்திருக்க வேண்டும், குடும்ப நிம்மதியின்மை மற்றும் வம்பு வழக்குகள், பிரிவுகள், சண்டை சச்சரவுகள் போன்ற பலன்களை இந்த புதன் தசை கொடுத்திருக்க வேண்டுமே என்று கேட்டேன். அதற்கு இந்த ஜாதகரும் ஆம் அப்படித்தான் இருந்தது என்று உறுதிப்படுத்தினார். ஆக ஒருவருக்கு லக்னம் சந்தியில் இருந்தால் ஜாதகர் கடந்து வந்த தசாபுத்திகளை சரியான முறையில் ஆய்வு செய்து ஒவ்வொரு பாவத்துக்கும் என்ன மாதிரியான பலன்களை செய்திருக்கும் என்று பொறுமையாக ஆய்வு செய்தால் மட்டுமே அந்த தசையில் என்ன பலன்கள் சரியாக நடந்தது என்பதை கணிக்க முடியும். இந்த மாதிரி அமைப்புகளில் லக்ன சந்தியில் வரும் ஜாதகங்களை இது போன்ற கோணத்தில் ஆய்வு செய்து பார்த்தால்தான் லக்னம் அவருக்கு சரியா இல்லை தவறா என்பதை கண்டறிய முடியும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் மயிலவன் ஜோதிடம்.